ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இம்ப்ளான்டேஷனுக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்கணும் அப்படின்றத ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, எனக்கு இப்போது எனக்கு 99.1 இருக்குது. ஸோ எனக்கு அது ஃபீவரா இல்லை இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸா? நான் மெட்டாவில் போட்டு பார்த்தேன். அதாவது வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐன்னு இருக்குல்ல, அதில் போட்டு பார்த்தேன். எனக்கு இப்படி வருது சிஸ்டர், இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் நம்பரை ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க. அதே போல் வேறு எந்த அன்னோன் நம்பரில் இருந்தும் மெசேஜ் வந்தாலுமே கன்சிடர் பண்ண வேணாம். அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஓகே, அதாவது பேசுகிற நாய் பேசிட்டு தான் இருக்கும், நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த பேசல் பாடி டெம்பரேச்சர் ஆஃப் 99.1 ஃபாரன்ஹைட் 37.3 டிகிரி செல்சியஸ் இஸ் நார்மல் டியூரிங் இம்ப்ளான்டேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது 99.1 இருந்தால் அது இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்போம், ஃபீவரிஷ் ஃபீலிங் சொல்லியிருப்போம். ஸோ 99 வந்துட்டாலே நம்ம உடம்பு அப்படியே லைட்டாக அணத்த ஆரம்பிச்சிரும். ஸோ பேசிக்காக 98.7 அதுக்கு மேலே இருந்தாலே நம்ம ஃபீவர் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 99 தொட்டுருச்சுன்னா ஃபீவரைஸ் ஃபீலிங் சொல்லுவாங்க. 100 வந்தால் தான் அது ஃபீவர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 99.1 எஃப்லேருந்து, அதாவது டிகிரி செல்சியஸில் சொல்லணுன்னா 37.3 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோர்ஹெட்லேயோ இல்லை அண்டர்ஆர்ம்லேயோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அதில் பீப் சவுண்டு கேட்கும். அந்த பீப் சவுண்டு வச்சு எல்லாருக்கும் தெரியும் ஃபீவர் பார்க்குறது. ஜஸ்ட் அந்த நாபை அண்டர்ஆர்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வந்தோடனே எடுத்துகிட்டு பார்த்தா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 99.1 இருந்தால் இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது 99 தொற்றுச்சுனாலே ஃபீவர் வரப்போகுது. அது ஃபீவரைஸ் ஃபீலிங்கிறது ஒன்றாவது இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் தான். ஸோ அதுதான் இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்ப வர டிகிரி செல்சியஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் டெம்பரேச்சரோட ரேஞ்ச் 98.2லேருந்து 100 வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. 100க்கு மேலே இருந்தால் தான் அது ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே டாக்டர் அதான் சொல்லுவாங்க, 99 நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் 99 இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா 102, 103 கூட வந்துடும். ஸோ அது இப்போ அது சீசன் ஃபீவர், அது வேறு. உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைம், இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ ஃபேமிலியில் இருக்கீங்களோ அதுக்கப்புறம் வர டேஸ் இல்லாமல் இம்ப்ளான்டேஷன் டேஸ்ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ளான்ட் நடக்கும். ஒரு சில பேருக்கு முன்கூட்டியே இம்ப்ளான்ட் நடந்துடும், ஒரு சில பேருக்கு லேட்டாக இம்ப்ளான்ட் நடக்கும். ஸோ அது எப்போ வேணுமாலும் இம்ப்ளான்ட் நடக்கலாம். நீங்கள் ஃபேமிலியில் இருந்த டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ரெடியாக இருந்துருங்க. அடுத்தது எப்போ இம்ப்ளான்ட் நடக்கும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு உடம்பு வகைக்கும் ஒவ்வொரு மாதிரி. அடுத்த 1 வீக்குள்ளே உங்களுக்கு இம்ப்ளான்ட் நடந்துடும். அதுக்கான மெயின் சிம்டம்ஸ் ஃபீவரைஸ் சிம்டம்ஸு. ஸோ அந்த ஃபீவரைஸ் சிம்டம்ஸோட ரேஞ்சு 99.1லேருந்து 99 வரைக்குமே, 100 வரைக்குமே உங்களுக்கு மெயின்டைன் ஆணுச்சுன்னா, அதாவது 98.2லேருந்து 99.9 வரைக்குமே உங்களுக்கு அது இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் தான், ஃபீவரைஸ் ஃபீலிங் சொல்லுவாங்க. 100 தொட்டால் தான் அது ஃபீவர். ஸோ அதே போல் உங்களுக்கு 100 தொட்டுருச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்டரு. அவங்க பேராசிட்டமால் டோஸ் கம்மியாக உள்ளது தருவாங்க, அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடும். ஆனால் நீங்கள் இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் தான், ஃபீவரைஸாக ஃபீலிங் வர்றது இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் தான்
அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் வீட்டில் வந்துடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. உங்களுக்கு 98.2லேருந்து, அதாவது உங்கள் உடம்பே அனத்தம் மாதிரி கொடுக்கும். எப்படின்னா ஒரு மாதிரி டயர்டாக ஃபீவர் வர மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அதுதான் அந்த ஃபீவரேஜ் சிம்டம்ஸு. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சிம்டம்ஸு, இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கான சிம்டம்ஸு. அதே போல் லைட் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் சொல்லியிருக்காங்க அந்த மெட்டா ஏஐயில். அதில் மட்டும் நான் சொல்ல, ஜென்ரலாகவே இம்ப்ளான்டேஷனோட சிம்டம்ஸே வந்து உங்களுக்கு லைட் ஸ்பாட்டிங் வர்றது தான் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸு. ஸோ லைட் ஸ்பாட்டிங் வந்தாலே, ப்ளீடிங் ஸ்பாட்டிங் எதுனாலும் ஓகே, ட்ராப்பாக வந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் சரி, அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். உங்களுக்கு பீரியட் சீக்கிரம் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு கரெக்ட் பீரியட் டேட்லேயே இம்ப்ளான்டேஷன் ஆகும். எனக்கெலாம் அப்படி தான். 40 நாளில் பாஸ்டனுக்கு சந்தோஷமாக இருந்தேன். கடைசியில் பார்த்தா ப்ளீடிங் ஆகிடுச்சு. 3 நாள் எனக்கு பீரியட்ஸ் மாதிரியே பேடில் நனைஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அந்த அளவு வரல, லைட்டாக வந்துச்சு. அந்த மாதிரி வரப்போ அது இம்ப்ளான்டேஷன்றது நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஜஸ்ட்டு போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். அடுத்தது என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பிங் இருக்கும். காலுக்கிட்ட வந்து மைல்டாக கிராம்ப் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி கவ்வுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அடுத்தது மூட் ஸ்விங்ஸு நார்மலாகவே நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ்னாலே மூட் ஸ்விங்ஸ் ஆகும், ரொம்ப டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ப்ரெக்னன்சினாலும் மூட் ஸ்விங்ஸ் ஆகும். அதாவது இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸு ஒன்றாவது மூட் ஸ்விங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சர்விக்கல் மியூக்கஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் அதிகமாக படும். ஸோ ஒயிட் வந்து லைட்டாக வந்தாலே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக எனக்கு ஒயிட்டே வரல, எனக்கு கன்ஃபார்ம் ஆகாதானா, ஒரு சில பேருக்கு லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு சில பேருக்கு சீக்கிரமே வந்துடும், ஒரு சில பேருக்கு லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மியூக்கஸ் வந்து எப்படி வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட்டாக வரும். சில பேருக்கு கொஞ்சம் அதிகமான அளவே வரும். அது எப்படி இருக்கும்னா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஒயிட் ஜஸ்ட் ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம மெட்டா ஏஐயில் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கும் கிளியராக நம்ம சொல்லியாச்சு. உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா இதே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே போல் வேறு எந்த அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தாலுமே ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஜஸ்ட்டு பிளாக் இட்டு. அதே போல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுவேன். ஃபோன் காலும் அவைலபிள். சில பேருக்கு வந்து ஃபோன் கால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு மெசேஜில் அந்தளவு பேசுறதுக்கு வரல சிஸ்டர், எனக்கு ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னாலும் நான் ஃபோனும் பேசுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும். அடுத்த வீடியோவில் நீங்களே கமெண்ட் பண்ணணும், நீங்கள் சொன்ன மாதிரியே பேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சிஸ்டர்னு சொல்லணும். ஓகேங்களா? நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.